நவீன உலகம் மிகவும் சத்தமாக இருக்கிறது. இந்த பாதுகாப்பின்மை, பயம், போர் மற்றும் பதட்டம் ஆகியவற்றால் நிறைந்த எல்லா இடங்களிலும் உள்ள அனைவரும் தப்பிக்க விரும்புகிறார்கள். ஆனால் இறுதி தப்பித்தல் ஒரு இடமாக இல்லாமல் ஒரு நேரமாக இருந்தால் என்ன செய்வது? கவனமாக கேளுங்கள். அது வெறும் நிலையமோ வெறும் கால பயணமோ அல்ல. இது மனிதனின் தப்பிக்க வேண்டும் என்ற தீவிர ஆசையின் கதை. இன்று 3ஆம் நிலைக்கு வருக. நாங்கள் ஜாக் ஃபின்னியின் உளவியல் தலைசிறந்த படைப்பை டிகோட் செய்கிறோம். செய். சார்லியை சந்தியுங்கள். அவருக்கு வயது 31. அவர் 10 கபார்டைன் சூட்கள் மற்றும் ஆடம்பரமான பட்டைகள் கொண்ட வைக்கோல் தொப்பிகளை அணிந்துள்ளார். அவன் ஒரு ஹீரோ இல்லை. அவன் அலுவலகத்தில் வேலை செய்து மனைவியை நேசிக்கும் ஒரு சாதாரண பையன். அவருடன் நேரத்தை செலவிடுகிறார். மேலும் முத்திரை சேகரிப்பது அவரது பொழுதுபோக்காக இருந்தது. அது பழைய கால வேடிக்கையாகவும் ஆம். நவீன உலகின் அழுத்தங்களால் அவர் மகிழ்ச்சியடையவில்லை. ஆனால் சார்லி இறுதியாக தனது அசாதாரணமானதை செய்தபோது அவர் தனது மனநல மருத்துவர் நண்பர் சாம் வீனரிடம் அனுபவத்தை விவரித்தார். கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனில் எத்தனை நிலைகள் உள்ளன தெரியுமா? 2, 3. பார்த்தீர்களா? அது இங்கேயே சொல்லப்படுகிறது. இல்லை, நான் 3ஆவதாக இருப்பதால் இதை சொல்கிறேன். நான் அந்த லெவலை பார்த்தேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஸ்கேப்பிற்கு சொல்லப்பட்டது. இது எல்லாம் தொடங்கியது ஒரு நாள் என் அன்றாட வழக்கத்தின் போது. அவரை பின்தொடர்ந்து அவர் கிராண்ட் சென்ட்ரல் நிலையத்திலிருந்து சுரங்கப்பாதையில் செல்கிறார். ஆனால் கிராண்ட் சென்ட்ரல் ஒரு மேஜை, ஒரு பிரமை. சாலி ஒரு மரம் போல வளர்வது போல் உணர்கிறது. தொடர்ந்து புதிய தாழ்வாரங்களையும் படிக்கட்டுகளையும் பாதைகளாக உருவாக்குதல். அவர் முதல் நிலைக்கு செல்கிறார், பின்னர் 2வது நிலைக்கு செல்கிறார். ஆனால் பின்னர் அவர் அந்த வளைந்த வாசலில் நுழைகிறார். அவரது சொந்த காலடி சத்தங்களின் வெற்றி எதிரொலி மட்டுமே கேட்கிறது. பின்னர் விளக்குகள் மங்கலாகி மின்னுகின்றன. சார்லி சுற்றி பார்க்கிறான். அவை திறந்த சுடர் எரிவாயு விளக்குகள், தரையில் பித்தளை ஸ்பெட்டூலாக்கள், ஸ்பிட்டூன்கள், ஆண்கள் டெர்பி தொப்பிகள் மற்றும் ஹேண்டில் பார் மாஸ்கள், மீசைகள், மட்டன் லெக் ஸ்லீவ்ஸ் மற்றும் உயர் பட்டன் ஷூக்களுடன் கூடிய உடையில் ஒரு பெண் தண்டவாளத்தில் காணப்படுகிறார். ஒரு செய்தி தொடர்பாளர் வைத்திருந்த காகித குவியலை பார்த்து கொண்டிருந்ததற்கான சான்றாக ஒரு சிறிய கூரியர் மற்றும் ஐவ்ஸ் என்ஜின். இது உலகம். ஒரு செய்தித்தாள். மேலே அச்சிடப்பட்ட தேதி ஜூன் 11, 1894. சார்லி தான் காலத்தில் பின்னோக்கி சென்றுவிட்டதை உணர்கிறார். ஆனால் உண்மையில் அவருக்கு அசௌகரியமாக இல்லை. அவர் விரைவாக கேல்ஸ்பர்க்கிற்கு திரும்பினார். அவன் திராயரை பார்க்கிறான். அது பழைய பாணி ரூபாய் நோட்டுகளால் நிறைந்திருக்கிறது. சார்லி திரும்பி ஓடிவிடுகிறான். ஏனென்றால் சிறை என்பது சிறைதான். 1894 கூட. உங்கள் தேர்வு மதிப்பெண்களை முழுமையாக பெற கதையை இங்கே இடைநிறுத்துவோம். சார்லியின் மனம் ஏன் 1894 ஐ இவ்வளவு தீவிரமாக தேடுகிறது? இது தேர்வுகளுக்கு உங்களுக்கு தேவையான முக்கிய கருப்பொருளான ஐப்சிசத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது.
சார்லியின் உளவியல் ரீதியான தப்பிக்கும் பொத்தான் வேகமாகவும் மன அழுத்தமாகவும் பயம் நிறைந்ததாகவும் நவீனமானது. அமைதியான கேல்ஸ்பெர்க் டு கிராண்ட் வரை உலகத்திலிருந்து குறியீட்டுக்கு நெருக்கமான கவனம். சென்ட்ரல் ஸ்டேஷன் வெறும் கட்டிடம் அல்ல, அது நவீன மனித மனதின் குழப்பமான பொருளாகும். கேல்ஸ்பெர்க் பிரமை நிலையை இறுதி உளவியல் புகலிடமாக குறிக்கிறது. தனது வெறியால் உந்தப்பட்டு சார்லி தோராயமாக $300 எடுக்கிறார். அவரது அனைத்து சேமிப்புகளும் மற்றும் சார்லி இறுதியில் கைவிடுகிறார். முடியாதது நடக்கும் வரை. அவளுடைய சந்தேக நகர சிறுவன் மனநல மருத்துவர் கூட திடீரென்று காணாமல் போகிறார். அவருடைய தாத்தாவின் விற்பனையின் முதல் நாளன்று ஒரு இரவு. இவை வெறுமனே வெற்றிடங்களை கொண்டுள்ளன. காகிதம் இருக்கிறது, ஆனால் இந்த உரை ஜூலை 18, 1894 அன்று கில்ஸ்பருக்கு அனுப்பப்பட்டது. இது வித்தியாசமானது. உள்ளே ஒரு கடிதம் இருக்கிறது. இது சார்லியிடமிருந்து வந்தது. அது உண்மைதான், நான் 3ஆம் நிலைக்கு வந்துவிட்டேன். நான் அங்கிருந்து கேல்ஸ்பர்க்கிற்கு சென்று 2 வாரங்களாக இங்கே இருக்கிறேன். யாரோ பியானோ வாசிக்கிறார்கள். எல்லோரும் முன் வராந்தாவில் நெல்லி ஹோம் ஹாரன்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சார்லியும் லூயிசாவும் திரும்பி வாருங்கள். வைக்கோல் தீவனம் மற்றும் தானிய வியாபாரத்தை தொடங்க சாம் பழைய நாணயத்தில் $800 வாங்கினார். ஏனென்றால் பீஸ்ஃபுல் 1894 கேலில் யாரோ ஒருவர். அவருக்கு ஒரு மனநல மருத்துவர் தேவையில்லை என்றால் இந்த அத்தியாயத்தில் சரியாக என்ன நடக்கிறது? 3ஆம் நிலை உண்மையானதா? நேர்மையாகச் சொன்னால் 3ஆம் நிலை உண்மையானதல்ல என்பதை உரை சுட்டிக்காட்டுகிறது. அது ஒரு இடமல்ல, அது சார்லியின் நவீன வாழ்க்கையிலிருந்து மனதளவில் தப்பிக்கும் வழியை போன்றது. சார்லியின் பைத்தியக்காரத்தனமான மன அழுத்தத்தை தவிர்க்கவும் நிதானமாக இருக்கவும் ஒரு வழி. அவர் உண்மையில் ஒரு மனநல மருத்துவரான சாமை கூட சமாதானப்படுத்தினார். இந்த அத்தியாயம் முக்கிய கருத்தை இயக்குகிறது. போராட முடியும். அவை சாத்தியமற்றதாக தோன்றினாலும் இதோ உங்களுக்கான தேர்வு ஊக்கி. உரையிலிருந்து சரியான முக்கிய வார்த்தைகளை ஒருங்கிணைக்கவும். விழித்திருக்கும்போது கனவுகள் நிறைவேறுதல். யதார்த்தத்திலிருந்து தற்காலிக அடைக்கலம். காலம் மற்றும் வெளியின் குறுக்குவெட்டு. நீண்ட பதில்களுக்கு ஆசிரியர் வெளிப்படுத்தவில்லை என்று இறுதியில் குறிப்பிடவும். சாமின் கடிதம் உண்மையானதா அல்லது சார்லியா? சாமின் மறைவை சமாளிக்க அவன் மனம் முற்றிலும் பிரமையில் இருந்தது. இறுதியாக இந்த அனிமேஷன் ஆழமான டைவ் உங்களுக்கு உதவியிருந்தால் குழு சேரவும். மீதமுள்ள விஸ்டாஸ் அத்தியாயங்களை ஒன்றாக கைப்பற்ற பொத்தானை அழுத்தவும். எப்படியிருந்தாலும் உங்கள் முதல் புத்தகம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. இப்போது இன்றைய உலகில் நிலவும் பாதுகாப்பின்மை பற்றி கருத்துகளில் பேசலாம். பயம், போர், கவலை மற்றும் குறிப்பாக மாணவர் மன அழுத்தத்தை வெல்ல நடைமுறை வழிகள் யாவை? பார்த்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை கவனமாக இருங்க. மிக்க நன்றி.